ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்க கேஜ் செல்வகுமார். இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு கேஜ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 அடி அகலம், 2 அடி உயரம், 2 அடி டெப்த். இந்த கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல அசம்பிளிங் வீடியோ வேணும் சொல்லிட்டு. அதனால இந்த வீடியோல அசம்பிளிங் காட்டு குவாலிட்டி எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க. இதுதான் ஃப்ரண்ட். இந்த மாதிரி ஃப்ரண்ட் காம்பனண்ட் ஒன்று வரும், அப்படியே பின்னாடி ஒரு காம்பனண்ட் வச்சுக்க, அது வந்து பேக்கு. அதே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் ஃப்ரேம் 3 வந்துடும், டாப் ஃப்ரேம் ஒரு 4 வரும். அது தனித்தனியா வச்சிருக்கேன். இதை எப்படி அசம்பிள் பண்ணணும்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன். இது பாருங்க, அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாமே வந்துடும். இதுல என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. குவாலிட்டியான வீல்ஸ் வந்துடும். இதுல 2 பிரேக் வீல், 2 சாதா வீல் இப்படி வரும். நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஹெவி வீல் தான் இது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரிங்கு, நம்ம ஃபீடிங் பவுலுக்கு போட வேண்டிய ரிங்கு. அதுக்குண்டான கப்பு. இது கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். பிராண்டட் தான் வாங்குறோம், எதுவும் மட்டமானதுலாம் கிடையாது, நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குண்டான அசம்பிளிங் உண்டான போல்ட்டு நட்டு, சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் தான். அதுக்கப்புறம் ஸ்டிக்கு. இப்போ டிரான்ஸ்போர்ட்ல வந்து டேமேஜ் ஆகிடும் சில நேரத்தில், ரொம்ப தூரம் போகும்போது அவங்களுக்காக அந்த கலர்ல ஒரு ஸ்ப்ரே பாட்டிலும் கொடுத்துட்றோம். அதேமாதிரி இதுக்கு அசம்பிளிங் பண்றதுக்கு உண்டானது அலன் கீ இதோடய வந்துடும். நீங்க எதுவும் வாங்க வேண்டியதெல்லாம் இல்லை, இதுக்குண்டான பொருள் இது. அதுக்குண்டான ட்ரேவும் வந்துடும். வாங்க இப்போ அசம்பிளிங் எப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன். ஃபைனலா நம்ம அசம்பிளிங் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த கேஜ். இப்போ இந்த கேஜோட சைஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். கேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.25 அடி அகலம். அதாவது நம்ம 2க்கு 1.5 ட்ரே இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரே வந்து 3 போடுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அதனால 4.25 அடி இருந்ததுன்னா இந்த ட்ரே 3 போடலாம். இதை நீங்க வந்து எடுத்து கிளீன் பண்றதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். இந்த சைஸ் ட்ரே 3 ட்ரேவா இருக்கிறதுனால டிவைட் பண்ணி போட்டதுனால எடுத்து கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். 4.25 அடி அகலம், உயரம் வந்து கரெக்டா 2 அடி இருக்கும். கஸ்டமர் பர்டிகுலரா கேட்டதால இந்த சைஸ் வச்சிருக்கோம். உள்ளளவே 2 அடி கரெக்டா இருக்கும். எப்பயுமே சைனா கேஜ் டிசைன்ல தான் பண்ணுவோம், 2 இன்ச்சு கம்மியா தான் வரும். இந்த கேஜ்ல வந்து அப்படி கிடையாது. இது ஸ்டாண்டர்ட் சைஸும் நமக்கு கிடையாது. நீங்க இதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணாலும் அந்த 2 இன்ச்சு கம்மி இருக்கு பாத்தீங்களா, அந்த சைஸ்ல தான் வரும். இது வந்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணதால 2 இன்ச்சு அதிகமா வச்சிருக்கும். ஓகேங்களா. இதோட ஹைட் 2, டெப்த் வந்து கரெக்டா 2 அடி. ஓகேங்களா. இதுல எப்பயும் போல நம்ம ஃபீடருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 2 சைடு வாட்டருக்கு 2,
ஃபீடுக்கு 2, அதே மாதிரி இது 3 கேஜா பண்ணியிருக்கோம். 1 2 3 கேஜின்னு. இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே டிஸ்மேண்டில் டைப் தான். இந்த மாதிரி ஒரு பெரிய டோரு, இந்த பெரிய டோருக்குள்ள ஒரு சின்ன டோரு, இதை நீங்க திறந்து இதுல நீங்க ரெகுலர் யூஸ் இதை நீங்க பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி ப்ராப்பரா லாக் வந்துடும் எல்லாத்துலயுமே. எஸ்எஸ் ஹேண்டிலு, ஸ்டிக்கு. இதுல பர்டிகுலரா கஸ்டமர் வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தார். அவர் வந்து பாக்ஸை உள்ளுக்குள்ள வைக்கணும், அவர் வைக்கிற இடத்துல வந்து சேஃப்டி இல்லை, அதனால உள்ளுக்குள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதனால நம்ம இந்த என்ன பண்ணிருக்கோம், கம்ப்ளீட்டாவே இந்த பக்கம் பாக்ஸ் உள்ள போற அளவுக்கு அதான் 2க்கு 1 இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸ் அப்படியே நேரடியா உள்ள அமைச்சிட்டு இங்க 2 ஹோல்ஸ் போட்டு ரிவீட் பண்ணிருக்கோம். அப்படியே அதுல டைட் பண்ணிக்கலாம். உள் வழியா 2 ஸ்க்ரூ போட்டாருன்னா இதுல பாக்ஸ் நீங்க மாட்டிடுவீங்க. நீங்க சிக்கு பார்க்கணும், எக்கு பார்க்கணும் போது இதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இது வழியா நீங்க பாத்துக்கலாம். இதுக்கும் ப்ராப்பர் லாக்கு. அதே மாதிரி எல்லா டோருக்கும் பாத்தீங்கன்னா லாக் பூட்டு போடுற மாதிரி கேட்டாரு. அவர் கேட்டதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலயுமே பூட்டே போட்டுக்கலாம். எல்லாமே எதையுமே வந்து அப்படி நீங்க விட்டுட்டுலாம் போக முடியாது. எல்லாமே பூட்டு போட்டு லாக் பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த கேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா அவர் கேட்டதால பண்ணியிருக்கோம். இந்த கேஜோட வெயிட் பாத்தீங்கன்னா 120 கிலோ வந்திருக்கு. ரொம்ப ஹெவியான கேஜ். நல்லா வந்திருக்கு கேஜ். இந்த கேஜுக்காக சொல்ல போனா குறைஞ்சது 10 நாளா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த கேஜே பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இந்த கேஜை பத்தி மேலும் உங்களுக்கு தகவல் வேணும்னா ப்ளீஸ் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு என்ன தகவல் வேணும் நான் சொல்றேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.